இன்னைக்கு தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சிட்டோம்னா சாதம், பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் வந்து 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தொக்கு செய்கிறதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டும் வந்து எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். அடுப்பில் கடாயை வச்சுட்டு 1/2 கப் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கெட்டு போகாது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வேக வைக்கணும். இந்த தக்காளி தொக்கு செய்யும்போது தக்காளியில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வேக வைக்கணும். புளி வந்து லெமன் சைஸில் எடுத்திருக்கேன். புளியும் வந்து அதில் இருக்கிற கல், மண், தூசி, இந்த நார்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவக்கூடாது. அதுலேயும் தண்ணி இருக்கக்கூடாது. அப்படியே அந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். நல்லா நைஸாக பொடி பண்ணணும். தக்காளி வெந்த பிறகு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். தக்காளி இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 30 பூண்டு எடுத்திருக்கேன். அது வந்து தோலோடு தான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்து வச்சுக்கணும் தோலோடையே. இந்த மாதிரி நம்ம வேக வச்ச தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி காய வச்சிடணும். இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் திரும்ப கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கெடாது. பூண்டு வந்து நம்ம தோலோடு இடித்து வச்சதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணணும். அப்பப்போ 1/4 கப் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ தக்காளிக்கு நான் 1/4 கப்பு வந்து மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம இடித்து வச்ச அந்த பொடியை வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். இது அந்த பொடியில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதனால் நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. எண்ணெயிலேயே தான் நல்லா வதக்கி விடணும். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக சேர்க்குறது. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதோட அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியிலேயே வச்சுக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.